அவன் கூறுவது அனைத்தும் உண்மை இளவரசே. அனைத்தையும் என் காதுகளால் நானே கேட்டேன். அவன் நிச்சயம் சொன்னதை செய்வான் இளவரசே. அவன் சொன்னதை நிச்சயம் செய்வான். அதுதான் எனக்கும் வேண்டும். அவன் அந்த கொடியை நடட்டும். என் கிட்கிந்தையின் வாசிகளான உங்களுக்கு இந்த கொடியில் உள்ள என் ராமனின் மகிமையை புரிய வைக்கும். உன் ராமன் பெயர் பொறிக்கப்பட்ட இந்த கொடி கிட்கிந்தையில் பறந்தம். அதை மற்ற நாட்டில் உள்ளவர்கள் பார்த்தால் கிட்கிந்தை அயோத்திக்கு அடிபணிந்தது என்று எண்ணுவார்கள். என் உயிர் இருக்கும் வரை நான் வரவிட மாட்டேன். தந்தையை தடுக்காதீர்கள். என் ராமனின் கொடியை விட்டுவிடுங்கள். அதை நான் நட்டே தீருவேன். அவன் செல்லட்டும், விடு. என் பிரபுவின் கொடி எங்கு சென்றது? வணங்குகிறேன் எம்பெருமானே. வாருங்கள் இந்திரதேவா. நான் உங்களிடம் ஒரு உதவி கேட்டு வந்தேன். இந்த முறை நீங்கள் அனுமனுக்கு உதவக்கூடாது. அதே போல் கொடுத்த வாக்கை மீறவும் கூடாது. நான் அவனுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையே தேவேந்திரா. இன்னும் சொல்ல போனால் அவன் பயணிக்கும் பாதையில் தடைகளைத்தான் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். இருப்பினும் உங்கள் வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்தாக வேண்டும். இந்த முறை அவனுக்கு உதவி செய்வதாக இல்லை. அவனை தடுக்கவும் மாட்டேன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அனைவருமே துன்பம் அடைகிறார்கள். அடுத்தவர்களின் துன்பத்தையும் துயரத்தையும் துடைப்பவன் தானே நீ. நீயே இவ்வாறு செய்யலாமா? பிரபு எனக்கு பரிசாக தந்த அந்த கொடியை பிடுங்கி வீசியது மட்டும் சரியா? 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 என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த அரிய பரிசு அது. அந்த பரிசை என் மனதிற்கு நெருக்கமாக வைத்திருந்தேன். அதை எரித்தது சரியா? எங்களுடன் இணைந்து கிட்கிந்தையின் அனைத்து சேனைகளையும் தேட சொல்கிறேன். தந்தையே, என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் அனுமன், உன்னுடைய கோபத்தை குறைத்துக்கொள். உன் கொடியை எப்படியும் கண்டுபிடித்து விடுவோம். அனுமன் முன்பை விட மிகவும் சக்தி வாய்ந்தவனாகிவிட்டான். அது வெகு காலம் நிலைத்திருக்காது. அவன் எப்பொழுது என்னுடன் மோதுகிறானோ அப்பொழுது அவன் சக்தியின் பாதியை எடுத்து விடுவேன். பிறகு அவன் சக்தியற்றவனாகி விடுவான். தங்களது விருப்பம் சண்டைதான் என்றால் இன்று இந்த கிட்கிந்தையின் மண்ணு அது நடந்தே தீரும். வேண்டாம் அனுமன். இது என்ன? அங்கே பார்த்தீர்களா எம்பெருமானே? அவர்கள் மோதலை கண்டு ஏன் அஞ்சுகிறீர்கள் தேவேந்திரா? எனக்கு தெரியும், வாலி உங்களுடைய மகன். அதோடு இதையும் அறிவேன். அவர்கள் இருவரும் மோதினால் அதில் வெற்றியடைய போவதும் வாலிதான். ஏனென்றால் எதிரியின் பாதி பலம் அவனிடம் வந்துவிடுமே. எம்பெருமானே, தங்களுக்கு தெரியாததல்ல. அனுமன் உங்களுடைய அம்சம். அதுவும் இல்லாமல் அவனுக்கு நான்முகன் மரணமில்லாத வாழ்வையை வரமாக தந்துள்ளார். அவனை எவராலும் வீழ்த்த முடியாது. இந்த ரகசியம் வேறு எவருக்கும் தெரியாது. எனக்கு கவலையை விட பயம்தான் அதிகரிக்கிறது. தாங்கள் தான் அனுமனை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் என் மகன் வாலியின் என்னால் எதுவும் செய்ய முடியாது தேவேந்திரன். சற்று யோசித்து பாருங்கள். நான் எதிலும் தலையிடக்கூடாது என்று தாம் தானே கட்டளையிட்டீர்கள். என்னுடைய தவறை மன்னித்து விடுங்கள். அனுமனுக்கு நல்வழியை காட்டாது தடுத்து நிறுத்தியது தவறுதான். தங்கள் அந்த கொடியை அப்பொழுதே கொடுத்திருந்த இந்த நிலை வந்திருக்காது. எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம். அந்த சண்டையை தடுத்து நிறுத்து. இல்லை என்றால் அனுமன் வாலியை அழித்து விடுவான். இதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வேண்டாம் மாருதி, உன்னுடைய கோபத்தை குறைத்துக்கொள். சிவானந்தையா, அங்க என்ன செய்கிறாய்? கீழே இறங்கி வா. உறவுகள் மீது கோபம் கொள்ளக்கூடாது. நிதானம், நிதானம்.
சிவானந்தையா, வா கண்ணா, உன்னை பார்த்து எவ்வளவு நாட்களாகிவிட்டது. சிவானந்தையா, நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள்? இங்கு என்னவெல்லாம் நடந்தது என்று உங்களுக்கு தெரியாது. என் பிரபு எனக்கு பரிசாக கொடுத்த அந்த கொடியை தூக்கி எறிந்து விட்டார்கள். யார் இவன்? எந்த ஒரு அனுமன் அவன்? அவன் அம்மாவின் குரலுக்கு அடங்கவில்லை. எப்படி இவனுடைய குரலுக்கு அடங்கினான்? இவனை கண்காணிக்க சொல். இதோ பார், கோபத்தை விட நான் ஒப்புக்கொள்கிறேன். இங்கு என்னவெல்லாம் நடந்ததோ அவை அனைத்தும் தவறுதான். இவை அனைத்தும் தவறு. இது போன்ற தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. நீ செய்த தவறுக்கு தண்டனைதான் தீர்வு. நிதானம் இளவரசே வாலி, நிதானமாக இருங்கள். பலசாலிகளுக்கெல்லாம் பலசாலியான இளவரசர் வாலி அவர்களே, ஒன்றை சொல்ல எண்ணுகிறேன். களத்தில் எதிரிக்கு பயந்து ஓடிய நூற்றுக்கணக்கான உங்கள் வீரர் பலி கொடுத்தீர்களே, அதுவும் ராஜ துரோகத்தை சேர்ந்ததுதானே? எதிரியால் ஆபத்தென்று பயந்து ஓடினீர்கள். அதே ஆபத்து என்னாலும் வரலாம். என் முன்னால் நிற்காதீர்கள். வாலி, சற்று பொறுமையாக இரு. நடந்து முடிந்த விஷயத்தை மீண்டும் கிளறுவதால் எந்த பயனும் இல்லை. இதன் நுட்பத்தை தெரிந்து கொள். மணியின் வடிவம் உள்ளதே, இது வானில் உள்ள சூரியனின் ஒளியை தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு அதை சுற்றி உள்ள அனைத்து இடங்களிலும் ஒளியை பரப்புகின்றது. நன்றாக யோசி. இந்த மணியைப் போல நீயும் ஒரு நாள் உச்ச ஞானத்தை அடைந்து விட்டால் உன்னுடைய குருவை, உன்னுடைய இறைவனை, ராமன் செல்லும் அறநெறி பாதையை உலகில் உள்ள அனைவருக்கும் பகிரலாம். அப்படி நீ செய்தால் உலகில் உள்ள அனைவரும் ராமனின் அறநெறி பாதையில் பயணிப்பார்கள். இது மட்டும் கிடையாது, உனது செயல்கள் இருக்கிறதே, அதற்குண்டான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும். சொல்லுங்கள் ஐயா, இந்த